Okay, students, in this class we are going to see the next title of the core element. In core element, 9 titles were given: author, full stop; title of the source, full stop; title of the container, comma; other contributors, comma; version, comma; number, comma; publisher, comma; publication date, comma; location, full stop. Okay, in last class we saw only 2 core elements, which was author, full stop; title of the source, full stop. Okay, in this class we are going to see the other element which was given in the textbook, that title of container, comma. Can you understand? Please read with the punctuation, then only you can write very easily. Okay, author, full stop; title of the source, full stop; then we are going to see title of the container, comma. Okay, now we are going to see what is the title of the container. ஓகே மேம், டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் வந்து நீங்கள் சொல்லி தந்துட்டீங்க. ஓகே, ஒரு த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் டைட்டில். த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஸ்டம் ஷாண்டி இருந்துச்சுன்னா அதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே Okay, title of the container. When the source being documented form a part of larger whole, the larger whole can be thought as the container that holds the source. The container is crucial to the identification of the source. The title of the container is normally italicized and is followed by comma. Very, very important. The title of the container is italicized and is followed by comma. கண்டிப்பாக கடைசியில் என்ன வரும்? கம்மா வரும். Since the information that comes describes the title of the container. The container may be book, that is the collection of essays, short stories, poems and other works. Okay, listen. Title of the container. Okay, what is anthology? Anthology means collection of poems. ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் இருக்கிறது தான் ஆந்தாலஜி. ஒரு ஆந்தாலஜிலேருந்து ஒரே ஒரு போயமை எடுத்து நீங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் நீங்கள் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது டுவர்ட் த மெட்டா ரீடிங் இஸ் த டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் விச் வாஸ் த நேம் ஆஃப் த எஸ்ஏ. ஓகேவா, இதுதான் நேம் ஆஃப் த எஸ்ஏ. ஆனால் இதில் ஃபியூச்சர் ஆஃப் த புக் அப்படிங்கிறது அந்த புக்கோட நேம். அந்த புக்கில் நிறைய எஸ்ஏஸ் இருக்குது, அதில் ஒரு எஸ்ஏ தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ்லேருந்து ஒரு எஸ்ஏ மட்டும் எடுக்கும்போது அந்த எஸ்ஏயோட டைட்டில் வந்து உங்களுக்கு எப்போவுமே எப்படி தான் வரும்? டைட்டில் ஆஃப் த சோர்ஸ். ஸோ டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் த டைட்டில் ஆஃப் த புக். அந்த புக்கோட நேம் தான் என்ன வரும்? டைட்டிலாக வரும். இது பொதுவாக இதில் தான் வரும் நமக்கு, எஸ்ஏஸில், ஷார்ட் ஸ்டோரிஸில், போயம்ஸில், தென் ஜேர்னல்ஸில் வரும். ஜேர்னல்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து நம்ம கிளாஸ் மொத்தமாக ஒரு ரிசர்ச் ஜேர்னல் ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கிளாஸில் 30 மெம்பர்ஸும் எனக்கு ரிசர்ச் எஸ்ஏ எழுதி கொடுக்குறீங்க. ஓகேவா, இந்த ரிசர்ச் எஸ்ஏ எழுதி கொடுத்துட்டு இந்த ரிசர்ச் எஸ்ஸையை நான் கம்பைன் பண்ணி ஒரு ஜேர்னலை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் எல்லாரோட ஒர்க்கும் அதில் இருக்குது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் அதில் வருது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் வரும்போது அதை யாராவது ரெஃபர் பண்ணுறவங்க ஒருத்தவங்களோட எஸ்ஏயை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? எடுத்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம எப்படி போடலாம்? அந்த ஒருத்தவங்களோட எஸ்ஏயை இந்த டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் டபுள் கோட்டுகளால் போட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த ஜேர்னலுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை வந்து டைட்டில் ஆஃப் த கண்டெய்னரில் போடலாம். ஓகேவா? ஓகே, இது நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா பீரியாடிக்கலாகவும் இருக்கலாம். ஜேர்னல், மேகசின், நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா டெலிவிஷன் சீரீஸில் வர ஏதாவது ஒரு எபிசோடை மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்டிக்கிளில் ஒரு போஸ்ட்டு, ஃபேஸ்புக்கில் ஏதாவது இருக்கிற ஒரு போஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம்? ரெஃபர் பண்ணியிருக்கலாம். இன் திஸ் கேஸ் we should use title of the container. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2 படிச்சுக்கோங்க.
இதெல்லாம் கோர் எலிமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. வாட் இஸ் கோர் எலிமெண்ட், தென் 2 examples. ஓகேவா? then next, okay, they give one example. An article by Annie Goldman appeared in the journal The Georgia Review in 2020. Back issues of Georgia Review are contained in JSTOR, an online database of journals and books. Okay, apart from research methodology, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொல்லித்தரேன். புக்ஸ் இருக்குல்ல, இந்த புக்ஸை வந்து எப்போவுமே பப்ளிஷ் பண்ணும்போது புக்ஸில் நமக்கு ஐஎஸ்பிஎன் நம்பர்னு ஒன்று இருக்கும். யூ ஹாவ் டு சர்ச் வாட் இஸ் ஐஎஸ்பிஎன், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐஎஸ்பிஎன். ஜஸ்ட் சர்ச் இட் அண்ட் தென் எஸ்எம்எஸ் to me that what is ISBN நம்பர் ஒவ்வொரு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் அதுதான் ஒரு புக்கோட ஸ்டாண்டர்டை வந்து நமக்கு என்ன பண்ணோன்னா நமக்கு சொல்லித்தரோம். ஸோ சப்போஸ் நம்ம காலேஜில் ஒரு பெரிய லைப்ரரி இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை தாண்டி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா பேக் இஷ்யூ. ஓகேவா? பேக் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லித்தரேன். இன் லைப்ரரிஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லைப்ரரி முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள். போகும்போது இந்த ஒரு ஜேர்னல் இருக்குது பார்த்தீங்களா, ஜார்ஜியா ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு ஜேர்னல். அந்த ஜேர்னலோட இந்த மந்தோட பப்ளிகேஷனை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மந்தோட ஜேர்னலை வச்சுருப்பாங்க. அந்த ஜேர்னல் நம்ம பார்த்து எடுத்து ரீட் பண்ணிவிட்டு வாவ் சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட் எடிஷன் வி கிவ் மச் ப்ரிஃபரன்ஸ் டு தேட் டைட்டில் அப்படின்னு சொன்னால் ஒன்று நமக்கு என்ன பண்ணும், ஓகே லாஸ்ட் எடிஷனில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். டவுட் வந்துச்சுன்னா அந்த லைப்ரரியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கும்ல இந்த ஜேர்னல் இருந்ததை அப்படியே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஒரு வுட்டில் வச்சுருப்பாங்க. அந்த வுட்டை அப்படியே டேக் பண்ணோன்னா பின்னால் பேக் இஷ்யூஸ் இருக்கும். வரிசையாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ லைப்ரரி சயின்ஸ்னு ஒரு செப்பரேட் கோர்ஸே இருக்குது. அஸ் அ ரிசர்ச் ஸ்காலர், ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு ஸ்காலராக இருக்கும்போது இருக்கிற பட்சத்தில் யூ ஹாவ் டு நோ இச் அண்ட் எவ்ரி திங் அபவுட் லைப்ரரி. இஃப் எனி ஒன் கம்ப்ளீட்டட் பிஎட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் பீப்புள் ஆர், எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ லைப்ரரி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எம்ஏ ரிசர்ச்சை தாண்டி நீங்கள் இப்போ பிஹெச்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைப்ரரி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஒரு லைப்ரரிக்குள்ளே போகும்போது எந்தெந்த விஷயங்கள் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜேர்னல் விஷயத்தில் இது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் இஷ்யூஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஓகேவா? நம்ம அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா JSTOR அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கு அந்த ஜேர்னல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் இப்போ நிறைய இருக்குது. JSTOR ஒவ்வொரு லைப்ரரியில் குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி இந்த JSTOR அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஜேர்னல்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்லைன் டேட்டா பேசஸ் தான் ஜேர்னல்ஸும் இருக்கும் புக்ஸும் இருக்கும் JSTORல. ஓகேவா? இஃப் பாசிபிள் ஐ ஹாவ் ஒன் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி அக்கௌண்ட் எங்கிட்ட இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு வேணால் ஒரு நாள் நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ஷோ பண்ணுறேன். JSTOR எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பர்சனல் புக்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறது, ஆன்லைன் லைப்ரரி. ஓகேவா? பியூர்லி ஆன்லைன் பேஸ்ட் லைப்ரரி பிரிட்டிஷ் கவுன்சிலோடதும் இருக்குது, தென் பிரிட்டிஷ் லைப்ரரியும் இருக்குது. யா, போத் லைப்ரரி. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இஃப் பாசிபிள் I just show it off to you. ஓகேவா? ஸோ லிசன். ஃபர்ஸ்ட் ஆத்தர் நேம் கொடுத்துருக்காங்க. யார்? ஆனி கோல்ட்மேன். ஓகேவா? இவங்க தான் ஆத்தர் நேம். ஸோ டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு டைட்டில் ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச தேவையான ஒரு டைட்டில் அப்படியே எடுத்திருக்காங்க பார்த்துக்கோங்க. தென் கண்டெய்னர் ஒன் பார்த்துக்கோங்க. ஜார்ஜியா ரிவ்யூ, இதுதான் கண்டெய்னர் 1. ஓகேவா? ஜார்ஜியா ரிவ்யூவில் தான் அந்த ஜேர்னல் வந்திருக்கு. ஸோ கண்டெய்னர் 2 பார்த்துக்கோங்க. இந்த ஜார்ஜியா ரிவ்யூவில் இருக்கிறது நமக்கு டைரெக்டாக ஒரு லைப்ரரிக்கு போய் படிக்க முடியாதனால ஆன்லைனில் JSTORல நம்ம போயிட்டு அதை படிக்கிறோம்.
ஓகேவா? ஸோ we have to mention that first title of the container is the Georgia Review and the second container is J Store. Can you understand? கண்டிப்பாக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அப்டேட்டடாக இருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்க ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. நம்ம காலேஜஸில் இருக்க லைப்ரரியும் சரி, உங்களுக்கு டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் ஒரு லைப்ரரியை ஷோ ஆஃப் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நம்ம காலேஜில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை ஆஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ நீங்களாவே அப்கிரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அஸ் எம்ஏ அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்காதீங்க பிஹெச்டி தான் பெரிய டிகிரி, எம்ஏ வந்து ரொம்ப லோ அப்படின்னு நினைக்காதீங்க. எம்ஏ முடித்த உடனே நெட்டு செட்டு பாஸ் ஆகி நம்ம வேலைக்கும் போகலாம். ஓகேவா? பிஹெச்டி தான் தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த இதுலேயே உங்களோட ரிசர்ச் நாலேஜாக இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் தட் அகடமிக் சைட் நாலேஜாக இருக்கட்டும், யூ ஹாவ் டு டெவலப். ஆல்ரெடி இந்த காலேஜில் படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் இயர் படித்தவங்களுக்கு அடிக்கடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான், ட்ரை டு டூ ஒன் திங். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ட்ரை இட். ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயம் நல்லா ரிசர்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஜஸ்ட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஜார்ஜியா ரிவ்யூவில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே கிடையாது, வேர்ஷன் கிடையாது. ஸோ அதெல்லாம் எதுவுமே எழுதிட்டு இல்லை. நம்பர் கொடுத்துருக்காங்க, பப்ளிஷர் இல்லை, பப்ளிகேஷன் டேட் இருக்குது, லொக்கேஷன் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா? லொக்கேஷன் ஜார்ஜியா ரிவ்யூவோட லொக்கேஷன் நமக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது ஜேர்னல். நீங்கள் இங்கே வீட்டில் இருந்து கூட ஜார்ஜியா ரிவ்யூ ஜேர்னல்ஸ் வந்து வாங்கலாம். அப்போ உங்கள் வீடை வந்து பப்ளிகேஷன் பிளேஸாக போட முடியாது. ஸோ லொக்கேஷன் ஆப்வியஸ்லி பிபி பேஜ் நம்பர் 69 to 88 கொடுத்துருக்காங்களா? ஸோ லொக்கேஷன் ஜே ஸ்டோர் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஜே ஸ்டோரோட வெப்சைட்டு தான் லொக்கேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கா? நமக்கு கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதை நம்ம ரிசர்ச்சில் எழுதும்போது எப்படி எழுதுனா கோல்ட்மேன் கம்மா ஆனி, எப்போவுமே ஆத்தரோட நேம் எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் நேம் கம்மா செகண்ட் நேம் கம்மா ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் ஸ்டாப், தென் டபுள் கோட் ஓப்பன் பண்ணி அந்த ஒர்க்கு கியூ பாருங்கள் கேபிட்டல், ஆஃபில் ஓ பாருங்கள் ஸ்மால், டி கேபிட்டல், தென் ரீடிங்கில் ஆர் கேபிட்டல், ப்ரைமோவில் எல் பி கேபிட்டல், லிவியில் எல் கேபிட்டல், ரீடிங்கில் ஆர் கேபிட்டல், டியில் டேண்டேல டி கேபிட்டல். ஓகே, தென் த ஜார்ஜியா ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா? ஸ்லாண்டிங் மார்க்கில் கொடுத்துருக்காங்க, வித் இட்டலிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கமா போட்டு வால்யூம் நம்பர் போட்டு எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் டைட்டில் ஆஃப் த இது என்ன டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் 2. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் 2. யூ ஹாவ் டு நோட் தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஜேர்னல் உங்கள் கையில் கொடுத்தாலும் இதை உங்களுக்கு இப்படியே சோர்ஸ் வந்து ரெடி பண்ண தெரியணும். ஒரு டிவி எபிசோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தட், வெரி ஈஸி. தென் they give lot number of examples to you. ஒரு புக் கொடுத்துருக்காங்க. தென் எட்கர் ஆலன் போ போனேன். இதில் பாருங்கள், நியூகி வா தியாகோ இருக்கா, ஃபேமஸ் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். நம்ம சின்ன ஹெச்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆஃப்ரிக்கன் ரைட்டர். தென் எட்கர் ஆலன் போ, சூப்பர் ரைட்டர் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஜஸ்ட் எட்கர் ஆலன் போ கொஞ்சம் டிடெக்டிவ் த்ரில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பிடிச்சவங்க ஜஸ்ட் எட்கர் ஆலன் போட ஒர்க்கை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய த்ரில்லர் மூவி, ஹாரர் மூவி எல்லாமே வந்து எட்கர் ஆலன் போட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்ச் மெத்தடாலஜி இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. தென் ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் அதர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இதை தாண்டி ஏதாவது கான்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களோட புக்கில் சில நேரம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. Aside from an author whose name appeared at the start of entry, other people may be credited in the source of the contributors. உங்களுக்கு இருக்க ஒரிஜினல் ஆத்தரை தாண்டி ஒரு சில பீப்புள் அவங்களுக்கோட கிரெடிட்டுக்காக கான்ட்ரிபியூட்டர்ஸாக அந்த ஒர்க்கில் பிளேஸ் ஆகிருப்பாங்க, அந்த புக்கில் இருப்பாங்க. அவங்களோட நேமும் அந்த புக்கில் பிளேஸ் ஆகிருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடாப்டட் பை, டிரெக்டட் பை, எடிட்டட் பை, இல்லஸ்ட்ரேட்டட் பை,
introduction by, narrated by, performance by, translated by. Can you understand? ஒரு ஒர்க்கை அடாப்ட் பண்ணி எழுதியிருக்கலாம், மூவியை டிரெக்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், தென் இல்லஸ்ட்ரேட்டட் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கலாம். இப்போ ஷேக்ஸ்பியர் ரோமியோ ஜூலியட்டுங்கிற ஒர்க்கை எழுதியிருக்காரு, நிறைய பேர் அதை எடிட் பண்ணி இப்போ வந்து நம்ம அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணினா ரோமியோ ஜூலியட்டோட ஃபோட்டோலாம் இடையில போட்டு நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து நம்மளாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸை யூ ஹாவ் டு நோட் இட் தட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதில் இருக்கும் அவங்களோட அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தி எடிட்டர்ஸை எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஆத்தர் எப்படி போட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் இது டைட்டில் ஆஃப் த ஒர்க்கு, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. தென் டிரான்ஸ்லேட்டட் பை லிடியா, பார்த்தீங்களா? டிரான்ஸ்லேட்டட் பை டிலியா டி காச்ட்ரெயின் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், எடிட்டட் பை, ஜஸ்ட் நோட் இட் தட். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணலாம். அதர் தென் ஆத்தர், இப்போ ஷேக்ஸ்பியர் கமா வில்லியம் போட்டுட்டு ரோமியோ ஜூலியட் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டிரான்ஸ்லேட்டட் பை, டிரான்ஸ்லேட்டட் வராது, இங்கிலீஷ் ஒர்க்கு தானே. ஸோ எடிட்டட் பை, இல்லை டிரெக்டட் பை, இல்லை இல்லஸ்ட்ரேட்டட் பை, இன்ட்ரடக்ஷன் பை, ஏதாவது ஒரு நேம் வந்து யூ கேன் மென்ஷன். ஸோ இதுலேயும் அப்படி தான். மோர் தென் 3 ஆத்தர்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? What is that? ETAL. ஓகேவா? தென் many contributors, இந்த தாண்டி நிறைய இருக்காங்க பாரு. created by, contributors who did not play a role in the entire collection. சிலவங்க வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாகவே அவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க, ஒரு சில பார்ட்டில் மட்டும்தான் அவங்க எடிட் பண்ணியிருப்பாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த மாதிரினா அவங்க இந்த ஒர்க்கை போட்டுட்டு அவங்க எந்த பார்ட்டை எடிட் பண்ணியிருக்காங்களோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா டைட்டில் ஆஃப் த ஒர்க்கை யூ கேன் மென்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. டைட்டில் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும். தென் வேர்ஷன், தென் if the source carries a notation indicating that is the version of a work released in more than one form, identify the version in your entry. Books are commonly used in versions are called editions. So editions பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும். revised editions, இந்த MLA handbook இதுவே வந்து உங்களுக்கு 8th edition. ஓகேவா? when I am doing my MA during 2017 8th edition வந்துச்சு, ஆனால் நம்ம ஊரில் வரல. ஸோ ஐ ஆம் ஃபாலோயிங் ஒன்லி 7th edition. அந்த டைமில் லைட்டாக பாப்புலர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவைஸ்ட் எடிஷன் இங்கே பாருங்கள் இருக்குது, ரிவைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது. தென் 2nd edition ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒர்க் வரும்போது நீங்கள் அந்த வேர்ஷனை யூ ஹாவ் டு மென்ஷன். ஸோ பைபிள் ஆத்தரைஸ்ட் கிங் வேர்ஷன், நோட் இட் டவுன் தட். பைபிளில் நிறைய பைபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பைபிள் யார் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த நெட் கொஸ்டின். தென் ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வேர்ஷன், எந்த கிங் எந்த கிங் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஜேம்ஸ் யாருக்கா தெரியுமா? ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். In the year 1611 he published authorized version of King James version. Still people who are using English Bible, still people using the same Bible authorized King James version நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1611 வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஒர்க்கு தான். ஓகேவா? ஏன் ஜேம்ஸ் அப்படிங்கிற அவரோட நேம் போடுறாங்க அப்படின்னா மெயின் ரீசன் ஜேம்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் அந்த ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் வந்து ஜேம்ஸோட எந்த ஒரு ரைட்டிங்கும் கிடையாது. ஆனால் கிங் ஜேம்ஸ் தான் வந்து அந்த வேர்ஷன் ஆஃப் பைபிளை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்த ஒரு கிங்கு. யாருக்காவது அந்த ஸ்டோரி தெரிஞ்சு அப்படின்னா குட். அதர்வைஸ் பீப்புள் ட்ரை டு நோ த ஸ்டோரி பிஹைண்ட் தட். எந்த மாதிரி அவர் வந்து எடிட் பண்ணார், எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார். பைபிளில் நிறைய வேர்ட்ஸ், நிறைய கோட்டட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே இந்த கிங் ஆத்தரைஸ்டு வேர்ஷனில் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால் இந்த
தின்டேல் பைபிள்லையும் கவர்ட்லே பைபிள்லையும் சுத்தமாக கிடையாது. ஓகேவா? ஸோ நிறைய மாடர்ன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 1611. டோன்ட் ஃபர்கெட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ்பெண்டட் எடிஷன் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது என்ன பண்ணிக்கலாம், டைட்டில் ஆஃப் த சோர்ஸ், இதுதான் டைட்டில் ஆஃப் த சோர்ஸ். ஓகேவா? நேம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். 7th எடிஷன் போட்டிருக்காங்களா? தென் அன்அப்ரிஜ்டு வேர்ஷன். ஷேக்ஸ்பியர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கு ரொம்ப பெருசாக இருக்குது, நான் அன்அப்ரிஜ் தான் படிப்பேன், அந்த ஷார்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்க தான் படிப்பேன் அப்படின்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அன்அப்ரிஜ் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணி அன்அப்ரிஜ் வேர்ஷனாக வாங்கி கூட படிக்கலாம். ஸோ அதை யூ கேன் மென்ஷன். தி நெக்ஸ்ட் கோர் எலிமெண்ட் இஸ் நம்பர். ஓகே, ஜேர்னல் ஆர் மேகசினோட நம்பர். லிசன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஜேர்னல் வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன வயசில் பார்த்த சிறுவர் மலர், தங்க மலர்லாம் பாருங்கள், மேலே போட்டிருப்பாங்க இன் தமிழ் இதழ்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதழ் எண் அந்த மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வால்யூம் 1 or 2. ஓகேவா? கண்டிப்பாக மேகசின் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜேர்னல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், நம்பர் இருக்கும். யூ ஹேவ் டு மென்ஷன் வால்யூம் நம்பர் போட்டுட்டு என்ன போடுவீங்க, கமா போடணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்பர் போட்டுட்டு என்ன போடணும், கமா போடணும். இதுக்கு முன்னால் நீங்கள் போட்ட வேர்ஷன் போட்டுட்டும் கமா போடணும், நம்பர் போட்டுட்டும் யூ ஹேவ் டு கமா. இந்த நம்பர், கமா இதெல்லாம் எல்லா புக்லேயும் இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆத்தர், டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் கண்டிப்பாக எல்லா புக்லேயும் இருக்கும். அது தாண்டி வர்றது கான்ட்ரிபியூட்டர்ஸோட நேமாக இருக்கட்டும், நம்பராக இருக்கட்டும், இல்லை வேர்ஷனாக இருக்கட்டும், எல்லா புக்லேயுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஜேர்னல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு சர்ச். ஸோ காமிக் நாவல்ஸ், டெலிவிஷன் சீரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டெலிவிஷன் சீரீஸ்னு வரும்போது அந்த நம்பர் எப்படி மாறும் அப்படின்னா, சீசன், எந்த சீசனில் வந்திருக்கு, எபிசோடு எத்தனாவது எபிசோடில் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பிக் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே 2 சீசன் வந்துச்சு. இதில் ஏதாவது ஒரு கேரக்டரை அனலைஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் எழுதினீங்க அப்படின்னா அது எந்த சீசனில் வந்த கேரக்டர், தென் எந்த எபிசோடில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு நோட்டபிள் விஷயம் பண்ணியிருக்குன்னா அது இந்த எபிசோடு யூ ஹேட் டு மென்ஷன். Can you understand? Just a simple example. Then we are going to see publisher. Very very important. ஸோ பப்ளிஷர் அடுத்து நம்ம என்ன தான் போடணும், கமா போடணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதில் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஒரு புக்கில் என்ன இருக்குன்னா ஆத்தர் இருக்கும். செகண்ட் திங் டைட்டில் ஆஃப் த சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தேர்ட் திங் பப்ளிஷர் கண்டிப்பாக இருக்கும். பப்ளிஷர் இல்லாத ஒரு ஒர்க்கை யூ குடன்ட் டேக். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. த பப்ளிஷர் இஸ் த ஆர்கனைசேஷன் primarily responsible for producing the source or making available it to the public. ஸோ பப்ளிஷரோட மெயின் வேலை என்ன தான், அந்த சோர்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் அவைலபிளாக இருக்கணும். அது அவங்களோட மெயின் ஆம்பிஷன். தென் if 2 or more organizations are named in the source and they seem equally responsible for the work, cite each of them separating the names using forward slash. Listen, நம்ம காலேஜ் நம்ம யூனிவர்சிட்டி கூட ஜாயின் பண்ணி ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம காலேஜோட நேமுக்கும் நம்ம காலேஜுக்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டியும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, யூ ஹாவ் டு மென்ஷன் ஸ்லாஷ் இன் பிட்வீன் 2 ஆர்கனைசேஷன். 2க்கும் நடுவில் ஒரு ஸ்லாஷ் போடணும். அப்போ எதை ஃபர்ஸ்ட்டில் போடுறது, எதை செகண்ட் போடுறதுன்னு டவுட் வரும். புக்கில் எதை ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட்டு போடணும், எதை செகண்ட் போட்டிருக்காங்களோ அதை செகண்ட் போடணும். இப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 30 பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு தீசிஸ் எழுதுறீங்க, இல்லைனா ஒரு ரிசர்ச்சர்ஸ் எழுதுறீங்க. மேம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரோட நேமும் நம்ம ETAL போட்டு எழுதிக்கலாம், ஆனால் யாரோட நேமை ஃபஸ்ட்டு போடுறது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஒர்க்கில் யாரோட நேம் ஃபர்ஸ்ட் இருக்கோ அவங்களோட நேமை ஃபர்ஸ்ட்டு போடணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தில் டவுட் வந்தாலும் 2 பேர் இருக்காங்க, 2 பப்ளிஷர் இருக்குது, எதை ஃபர்ஸ்ட்டு போடணும்னா புக்கில் எது ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட்டு போடணும். ஓகேவா? ஸோ அந்த ஜஸ்ட் லிசன். டு டிட்டர்மைன் த பப்ளிஷர் ஆஃப் த புக், லுக் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆன் த டைட்டில் பேஜ் பார்த்துக்கோங்க. டைட்டில் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
If no publisher name appears there, look of the copyright page. Okay, just noted that எது காப்பிரைட் பேஜ் எது டைட்டில் பேஜ்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி டைட்டில் பேஜோட பின்னால் இருக்கிறது தான் காப்பிரைட் பேஜ். அதில் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா, அதான் காப்பிரைட் பேஜ். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு புக்கு எழுதுறது, போயம் எழுதுறது மட்டும் நம்மளோட டியூட்டி கிடையாது. We have to know how to publish this poem or how to publish this work. அதுவும் நம்ம ரொம்ப வந்து க்யூரியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஸோ இதில் பார்த்துக்கோங்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரெஸ் போட்டிருக்காங்க பென்குயின் ப்ரெஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பென்குயின் கிளாசிக்ஸ் தான் நீங்கள் வந்து டைட்டில்னு போட்டது. அடி வாங்குவீங்க. பென்குயின் கிளாசிக்ஸ் அப்படிங்கிறது ட்ரிஸ்டம் ஷாண்டியில் இருந்தது பப்ளிஷர் நேம். அறிவு ஜீவிகளா, பப்ளிஷர் நேமை கொண்டு நீங்கள் வந்து நிறைய பேர் டைட்டில்னு போட்டு வச்சுருக்கீங்க. இப்படி இனிமேல் போடக்கூடாது. ஓகேவா, ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா எல்லாருமே அடி வாங்கியிருப்பீங்க. எஸ்பெஷலி இது தப்பாக எழுதுன எல்லாரும். 1-2 பேர் எனக்கு நல்ல நேம் ரிமெம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா, ஜஸ்ட் லிசன். பென்குயின் ப்ரெஸ்ஸுங்கிறது பப்ளிஷர் நேம். ஸோ தென் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் சீரீஸ் இருக்குது. அதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 20th Century Fox அப்படிங்கிறது என்னென்னா கம்பெனியோட நேம். ஓகேவா, நமக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி கம்பெனியோட நேம் ஏதாவது இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோட மூவிஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கோங்க. தென் வெப்சைட் இருக்குது. வெப்சைட் அப்படிங்கிறதே கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா பார்த்துக்கோங்க, இன்க்ளூடிங் மியூசியம், லைப்ரரிஸ், யூனிவர்சிட்டிஸ் தான் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பப்ளிஷராக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் நெட், யாராவது பிளாகில் ஏதாவது எழுதியிருந்தாங்க. இப்போது ஒரு சிங்கிள் பர்சன் வந்து என்ன பண்ணலாம், பிளாக் எழுதலாம், இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் எழுதலாம். நீங்கள் ஏதாவது எழுதினீங்கன்னா அந்த பிளாகோட ஓனர் யாரோ அவங்களோட ஓனர் நேம் போட்டுட்டு அவங்க எந்த ஆர்கனைசேஷன் கூட லிங்காக இருக்காங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போடலாம். இங்கே பாருங்கள், சயின்டிஃபிக் அமெரிக்கன் பிளாக்ஸ் கூட அவங்க லிங்க் ஆகி உங்கள் பிளாகில் போடுறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். தென் a publisher name may be omitted for the following kinds. Very very important. எதுக்கெல்லாம் பப்ளிஷர் நேம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. periodical means important thing, the print book which was published certain period of time is called periodical. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பப்ளிஷ் பண்ணப்படுகிற ஒர்க் எல்லாமே பீரியாடிக்கல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜேர்னல், மேகசின், வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின், டெய்லி நியூஸ் பேப்பர், இதெல்லாமே பீரியாடிக்கல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் ஆர்டிக்கிள் ரைட்டிங் அப்படிங்கிறது இது மாதிரி கிடையாது. அது வந்து நம்ம புக்கு மாதிரி பப்ளிஷ் பண்ணுறது. ஓகேவா, இது 6 months பை ஆனுவலாக இருக்கலாம், ஆனுவலாக இருக்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ட்ரை ஆனுவலாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ எதாக வேணால் இருக்கலாம். தென் ஒர்க் பப்ளிஷ்டு பை இட்ஸ் ஆத்தர் ஆர் எடிட்டர். ஏதாவது ஒரு ஒர்க் வந்து அதோட ஆத்தரும் எடிட்டரும் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு பெருசாக அந்த ஆத்தரே வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை. ஆத்தரே பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. Did you know that Animal Farm was the very famous work which was written by George Orwell. நம்மளோட இந்தியாவில் உள்ள ஒரு ரைட்டர் தான். ஆனால் வந்து லண்டனில் போயிட்டு இந்த ஒர்க் எழுதுறாரு. அனிமல் ஃபார்ம் இஸ் பேஸ்ட் ஆன் ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப புரட்சியாக போயிட்டு இருந்த ஒரு டைமில் தான் அவர் இந்த ஒர்க் எழுதுறாரு. ஸோ அவரை யாருமே பப்ளிஷ் பண்ண விடலை. ஃபைனலி வந்து ரொம்ப எங்கே போனாலும் துரத்தி விடுறாங்க. ஐயோ, ரஷ்யாவை பற்றி எழுதியிருக்கியா நீ, அதுவும் அனிமல்ஸ் கூட கம்பேர் பண்ணி எழுதியிருக்கியான்னு துரத்தி விட கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஒர்க்கை அவரே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து கண்டிப்பாக பப்ளிஷர் நேமை ஒமிட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, தென் வெப்சைட் ஹூஸ் டைட்டில் இஸ் எசென்ஷியலி த சேம் அஸ் இன் த பப்ளிஷர். இப்போ என்னோட வெப்சைட் நான் உனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா நான் தான் பப்ளிஷர், நான் தான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் தேவையில்லை. ஸோ வெப்சைட் மாதிரி தான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் wordpress.com, யூடியூப், JSTOR, ப்ரோக்யூஸ்ட் எதுவாக இருந்தாலுமே
பப்ளிஷர் அவங்களே பப்ளிஷராக இருக்காங்கன்னா நமக்கு தேவையில்லை. தென் த நெக்ஸ்ட் திங் வெரி ஈஸி, பப்ளிகேஷன் டேட்டும் அதுவும் கம்மா போட்டு தான் எழுதணும். ஆர்டிக்கல் இல்லைன்னா ஒரு வெப் நியூஸ் ஆர்கனைசேஷனில் என்றைக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் தட் இஸ், ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்றைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுத வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெப்சைட்லேருந்து நிறைய ரிசர்ச் எடுப்பீங்க. அப்போது என்ன கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எப்போ அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லிசன் தட் 28th December 2014 வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக யூ ஹாவ் டு மென்ஷன். தென் இது அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஆஃப் டெலிவிஷனும் அப்படி தான், டேட் யூ ஹாவ் டு மென்ஷன். அதை நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு எபிசோட் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு மென்ஷன் த டேட். வெப்சைட்டில் இருந்து எடுக்கக்கூடிய ஆர்டிக்கிளாக இருக்கட்டும், ஒரு லைனாக இருக்கட்டும், கண்டிப்பாக என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது என்றைக்கு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு. வெப்சைட்டு ஒரு நம்ம ஒரு யூஆர்எல் கோடு ஒன்று கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த டைம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் சைட்டட் கேன்சல் தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெப்சைட் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்கும்போது அதுக்கு முன்னால் கண்டிப்பாக அந்த டைம் இருக்கணும். ஓகேவா? கமெண்ட்ஸ் போஸ்டட் ஆன் வெப்பேஜ், வெப்பேஜில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட டைட்டில் பார்த்துக்கோங்க, டைமோடு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மென்ஷன். ஓகேவா? தென் பப்ளிஷர் டேட், இஷ்யூஸ் ஆஃப் பீரியடிக்கல்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ஜேர்னல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஜேர்னல் என்றைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது யூ ஹாவ் டு மென்ஷன். தென் லிசன், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் லிசன். செகண்ட் விண்டேஜ் இன்டர்நேஷ்னல் எடிஷன், இதுதான் எடிஷனோட டைட்டில். ஓகேவா? ஸோ March 1995 கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எங்கேயாவது இந்த ஒரு பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இயரை. அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பப்ளிகேஷன் டேட்டை ஒரு புக்கில் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். Then location, location is obviously page number, and you have to noted that some of the publication place கூட சில புக்கில் இருக்கும். ஆனால் அது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஜஸ்ட் டேக் த பேஜ் நம்பர், நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, அந்த லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறத யூ ஹாவ் டு மென்ஷன். ஓகேவா? ஸோ த லொக்கேஷன் ஆஃப் ஆன்லைன் ஒர்க், அதுக்கு என்ன லொக்கேஷன் அப்படின்னா URL, அதுதான் உங்களோட இந்த வெப் அட்ரஸ் தான் உங்களோட லொக்கேஷன். ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் என்ன, URL. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு போதும். தென் ஆப்ஷனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது. பிஹெச்டி பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட்டு, ஆத்தர் நேம் எப்படி மென்ஷன் பண்ணுறது, இல்லை இப்போது எம்ஏ தீசிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த புக்கை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒய் ஐ ஆம் டேக்கிங் ஃப்ரம் லைன் பை லைன் அப்படின்னா கண்டென்ட்டை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். எதுக்காக லைன் பை லைன் எடுக்கிறேன்னா இந்த புக்கை உங்கள் கையில் கொடுத்தா யூஸ் பண்ண தெரியணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எது எங்கே இருக்குன்னு யூஸ் பண்ண தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதை மட்டும்தான் நான் இப்போ எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் உங்களுக்கு வந்து நாலேஜ் பேஸ்லேயும் உங்களுக்கு ஒரு எம்ஏ தீசிஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜில் என்னென்ன தேவையோ அதை நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிஹெச்டி ரிசர்ச்சில் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எது எங்கே இருக்குன்னு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறத தவிர கோர் எலிமெண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஆத்தரோட நேம் வந்திருக்கு, எனக்கு எப்படி எழுதணும்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்கணும் உங்களுக்கு இந்த புக்கில் தேடி கண்டுபிடிச்சி அதை எழுத தெரியணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த புக்கை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? லைன் பை லைன் மக்கப் பண்ணுறது படிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்.
ஒரு டவுட் வந்தால் இந்த புக்கை ரெஃபர் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் இருக்குது, இதை எப்படி எழுதுறது அப்படின்னு டவுட் வந்ததுன்னா டைட்டில் ஆஃப் த கண்டெய்னர் எப்படி எழுதணுங்கிறத சர்ச் பண்ணி உனக்கு எழுத தெரியணும். ஒரு டெலிவிஷன் சீரீஸ் இல்லைனா ஒரு யூடியூப் வீடியோவை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோர் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக 10 மார்க்ஸில் கேட்பாங்க. கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம படிக்க போகிறது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர் எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரப்போகுது. ஸோ யூ ஹாவ் டு தரவ் அபவுட் ஆல் திஸ் கோர் எலிமெண்ட்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக நீங்கள் இதை தரவாக இருந்தால் மட்டும்தான் இனி வரதை படிக்க முடியும். வெரி வெரி ஈஸி. இவ்வளோது நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ரிசர்ச் மெத்தடாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இனிமேல் ரொம்ப கொஸ்டின்ஸ் நிறைய இதை பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறேன். இதில் நீங்கள் தரவாக இருந்தால் தான் அடுத்த கிளாஸுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அடுத்த கிளாஸுக்கு நம்ம போக முடியும். ஸோ கைண்ட்லி இதை எல்லாத்தையுமே பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கிளாஸ் உங்களால் லிசன் பண்ண முடியும். இவ்வளோ தான் இனிமேல் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க போகுது உங்களுக்கு. ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேங்க்யூ.